Taste the Daily. விருதுநகர் ஆட்சியர் ஜெயசீலனின் பள்ளி இடைநிற்றல் மாணவர்களை மீள் சேர்க்கும் முயற்சி மக்களின் பாராட்டை பெற்றாலும் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷின் செயல்பாட்டின்மை குறித்து பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். ஆட்சியரின் உள்ளூர் முயற்சி மனிதநேயமானது. ஆனால் அமைச்சரின் பொறுப்பு மாநில அளவில் பள்ளி இடைநின்ற மாணவர்களை அடையாளம் கண்டு அவர்கள் கல்விக்கு வழி செய்யாமல் இலவச உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன் என விளம்பரங்கள் செய்தால் மட்டும் கல்வி அவர்களின் இல்லங்களை சேர்ந்து விடுமா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சென்னை ஆழ்வார்பேட்டையில் லிவிங் டுகெதர் உறவில் இருந்த செவிலியர் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த 25 வயதான இளம்பெண் சென்னை ஆழ்வார்பேட்டையில் பிரபல தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்து வருகிறார். இவர் தனது மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜசேகர் என்பவரை காதலித்து வந்துள்ளார். மேலும் ஆழ்வார்பேட்டையில் வீடு எடுத்து இருவரும் லிவிங் டுகெதர் உறவில் வசித்து வந்துள்ளனர். இதனிடையே ராஜசேகருக்கு மற்றொரு பெண்ணுடன் திருமணம் நடந்ததாக கூறப்படும் நிலையில் விரக்தியடைந்த இளம்பெண் தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்து விசாரணை நடந்து வரும் நிலையில் விடியா திமுக அரசில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து செல்வதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது. சென்னையில் ரூட்டு தலா என கூறிக்கொண்டு அராஜகத்தில் ஈடுபட்ட முன்னாள் மற்றும் தற்போதைய கல்லூரி மாணவர்கள் 9 பேர் பிடிபட்டனர். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து கலை அறிவியல் கல்லூரிகள் இன்று திறக்கப்பட்டது. இந்த நிலையில் சென்னை அண்ணா சாலையில் பச்சையப்பா கல்லூரி மாணவர்கள் தாங்கள்தான் ரூட்டு தலா என கூறிக்கொண்டு பேருந்துகளில் அடாவடித்தனமாக நடந்து கொண்டதுடன் கல்லூரி வாயில் கேட்டில் பேனர் ஒட்டி அராஜகத்தில் ஈடுபட்டனர். இது குறித்த விசாரணையில் அக்கல்லூரியின் முன்னாள் மற்றும் தற்போதைய மாணவர்கள் 9 பேர் அடாவடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களிடமிருந்த கூர்மையான ஆயுதங்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.